ஐயோயோ தெரியாம ஆட்சிக்கு வந்துட்டோமே, ஆள தெரியலையே, திமுகவே ஆண்டிருக்கலாமே அப்படின்னு இவங்க புலம்புறது நம்ம காதுல நல்லா கேக்குது. பின்ன என்னங்க, இந்த டிவிகே கூட்டணி அரசு ஆட்சிக்கு வந்து 60 நாள் ஆயிருச்சு. இன்னமும் திமுக திமுகனே சொல்லிட்டு இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுதானே அர்த்தம். ஆள தெரியாட்டி பேசாம திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து திமுகவே ஆளுங்கட்சி ஆக்கிட்டு போக வேண்டியதானே. ஒண்ணு இல்லைங்க, நீங்க பி சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஒன்றிய அரசு மீண்டும் வேறு வடிவத்தில் டீலிமிட்டேஷனை கொண்டு வருமா? அவர்கள் அப்படி கொண்டு வரும்போது திமுக அதை ஆதரிக்க கூடாதான். திமுகவுக்கு கொள்கை விளக்கம் கொடுக்க, ஐடியா கொடுக்க இவர் யாரு? டீலிமிட்டேஷன் இந்த மாதிரி பிஜேபி கொண்டு வரணும்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கே சொன்னது திமுக தான். இந்தியாவே அதற்கு எதிராக தயார்படுத்தினது திமுக தலைவர் ஸ்டாலின் தான். பி சிதம்பரம் சொல்றது எப்படிமா இருக்கு? போருக்கு போற வீரனை பார்த்து பங்கருக்குள்ள இருக்கவன் என்ன கை துப்பாக்கிய கொண்டு போற, இந்த மிஷின் கன்னு அப்படின்னு ஆயுதத்தை செலக்ட் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கு. இன்னும் சிறப்பா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், பாகுபலி போருக்கு போறாரு, வாள் எடுத்துட்டு போறாரு. நம்ம சூனாபானா போயிட்டு, ஐயா என்னப்பா வாள் எடுத்துட்டு போற, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இந்த ஈட்டிய புடி, இப்ப எப்படி இருக்கு, இப்ப போருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கு பி சிதம்பரம் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு அட்வைஸ் கொடுக்கிறது. திமுக சமூக விடுதலைக்கு மட்டுமல்ல, அரசியல் விடுதலைக்கும் பாடுபட்டு கொண்டிருக்கும் இந்தியாவிலே மிக சிறந்த தேர்தல் கட்சி ஆகும். ஆரிய திராவிட போர், 2000 வருஷ போர், அதுக்கு அறிவாயுதம் தேவைன்னு திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும். இந்தியான்னு வந்துட்டா இந்திய அரசியலமைப்பு தான் ஆயுதம், அதை பாதுகாக்கணும். அதே நேரத்தில் மாநில உரிமைகளையும், இந்தியான்னு வந்துட்டா இந்திய அரசியலமைப்பு தான் இந்தியர்களின் ஆயுதம், அதே நேரத்தில் மாநில உரிமைகளையும் மீட்கணும்னு திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும். கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்து 60 நாள் ஆயிருச்சு. உங்களோட சாதனைகளை ஏதாச்சும் சொல்ல முடியுமா? டெல்லி காங்கிரசுக்கு மாத சம்பளக்காரர்கள் போல் வேலை பார்க்கும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களே, தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சி தலைவர்களே, இந்த 60 நாள்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னு மக்கள்கிட்ட சொல்ல முடியுமா? சரி, உங்களுடைய கட்சியில 2 அமைச்சர் இருக்காங்க. ஒரு அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சரா இருக்காரு. திமுக தலைவர் ஸ்டாலின் காலத்துல செஞ்ச சாதனையை சொல்றேன், அதை விட ஒரு படி மேல நீங்க செஞ்சுட்டு திமுக புலம்புங்க, நான் ஏத்துக்கிறேன். அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 385 இருந்து 410 மாணவர்கள், அதாவது இளைஞர்கள் பயன்பெற்றாங்க. அந்த திட்டத்தின் சிறப்பம்சம் என்னன்னு சொன்னா, ஒடுக்கப்பட்ட மாணவர்களின் கல்விக்காக, அதாவது வெளிநாட்டில் படிக்கும் ஒடுக்கப்பட்ட மாணவர்களின் கல்விக்காக 36 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் சிறப்பு திட்டம். திமுக ஆட்சியில கிட்டத்தட்ட 162 கோடி ரூபாய் அதுக்காக செலவு பண்ணி 410 மாணவர்கள் பயன்பெற்றிருக்காங்க. நீங்கள் அதை விட ஒரு மாணவர்கள் அதிகமா பயன்பெற்று இருக்காங்கன்னு உங்க சாதனையை சொல்லி கேளுங்க, நான் ஏத்துக்கிறேன். நான் மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் நீங்க திமுகவுக்கு அட்வைஸ் சொல்லுங்க, திமுக காரங்க கூட ஏத்துக்குவான். அந்த சாதனையை உங்களால செய்ய முடியுமா? தலைவர் ஸ்டாலின் செஞ்ச சாதனையை உங்களால் முறியடிக்க முடியுமா? பி சிதம்பரம் அவர்களின் குரல் மட்டுமல்ல, டிவிகே கூட்டணியில அங்கம் வைக்கும் அனைத்து கட்சிகளின் குரலும் அப்படிதான் இருக்கு. எப்படிமா இருக்கு? நேரு நேரு நேருன்னு நேரு மேல பழிய தூக்கி போடுறாங்கல்ல, அதே குரல் இங்க திமுகன்னு சொல்லியே ஓட்டிடலான்னு பாக்குறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சினிமா பைத்தியங்கள் போல இருக்கு, நமக்கு ஓட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. நீங்க அதை நினைச்சுதான் இதே திமுக சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஓட்டு போட்ட அத்தனை பேரும் அப்படியே முட்டாளும் கிடையாது, அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆனால் நீங்க ட்வீட் பண்றது, பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஆட்சிக்கு வந்து 60 நாள் ஆயிடுச்சு, இன்னும் திமுகன்னு சொல்லிட்டு இருந்தா மக்கள் நம்பிடுவாங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களை நீங்க தக்க வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்கிறது அப்பட்டமா தெரியுது. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அது ஒரு நாளும் நடக்காது. தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் கிடையாது, புத்திசாலிகள், அதை ஞாபகத்துல வச்சுக்க.